இவனுங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கு நடுவுல ரொம்ப நாளாவே மாட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தனை பார்த்தீங்கன்னா தண்ணியில கத்தி வச்சு குத்திக்கிட்டு இருப்பான். குத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இவன் கத்தியில மாட்டியிருக்கும். உடனே மேல தூக்குவான். அப்ப பார்த்தீங்கன்னா பெரிய சுறா மாட்டியிருக்கும். அதை தூக்கி இவன் போட்ல போட்டுடுவான். அது ரொம்பவே துடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் சேர்ந்து அதை பிடிச்சிருவானுங்க. உடனே இவங்க டீம்ல இருக்க ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கத்தியால குத்த ஆரம்பிச்சிடும். அந்த சுறாவும் துடிக்கிறத நிறுத்திடும். அதுக்கப்புறம் அந்த வயித்தை மெதுவா கிழிக்க ஆரம்பிப்பானுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்கும். அதை இவனுங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த குட்டி மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுறாவை சாப்பிட ஆரம்பிப்பானுங்க. இவனுங்க வயிறு ஃபுல்லா ஆகிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீந்து போன பீஸ் எல்லாத்தையுமே ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸுக்குள்ள போட்டு வைக்குவேன். ஏன்னா நாளை பின்ன யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போட்டு வைக்கும். அதுக்கப்புறம் இவங்க இருக்க போட்டு ஃபுல்லாவே ரத்தமா இருக்கும். அது எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த தொடச்ச ரத்தத்தை எல்லாத்தையுமே கடலுக்குள்ள தான் ஊத்திக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ரத்தம் எல்லாமே கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க சுறா எல்லாமே இவங்க போட்டு கிட்ட வர ஆரம்பிச்சிடும். இவங்க போட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுறா சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சுறா இவங்க போட்டு கிட்ட இருக்கிறதுனால இவனுங்க ரொம்பவே பயந்து போயிடுவானுங்க. ஏன்னா இந்த போட்டை இந்த இடத்த விட்டு நகர்த்தவும் முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும். நைட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டீம்ல இருக்க ஒருத்தன் மூஞ்சி கழுவலாம் தண்ணிக்குள்ள கையை விடுவான். அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சுறா வந்து இவனோட கையை கடிச்சிடும். உடனே மேல தூக்கிடுவான். அப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளட் வந்துட்டு இருக்கும். உடனே இவங்க டீம்ல இருக்க ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அவன் கையில கட்டு போட்டு விடுவான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவனுங்க 3 பேரும் ரொம்பவே பயந்து போயிடுவானுங்க. இதனால நைட் எல்லாம் தூங்கி இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயத்துல ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க கிட்ட இருக்க தண்ணியை ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருப்பானுங்க. ஒரு பாட்டில பார்த்தீங்கன்னா 3 பேர் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் இந்த கடல் தண்ணி குடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள கையை விடுவான். அந்த தண்ணியை குடிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் உடனே தட்டி விட்டுடுவான். இதெல்லாம் குடிச்சினா நீ சீக்கிரமா இறந்து போயிடுவான்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். இவனுங்க எத்தனை நாள் ஆகுதுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. திட்டக்கிட்ட 30 நாளா இந்த கடலுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அப்பதான் இவனுங்க 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம கேப்டனை ஷூட் பண்ணிடலாம், அவனை சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணுவான். ஆனா அவன் மேல புல்லட் பட்டிருக்காது. ஒரு பறவை மேல பட்டிருக்கும். அந்த பறவை பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். இவன் கோவத்துல பாத்தீங்கன்னா இவன் தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிருவான். இவன் நீந்தி போய் அந்த பறவை எடுக்கலான்னு போயிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி பெரிய சுறா வந்திருக்கும். அதை பார்த்து இவன் ரொம்பவே பயந்து போயிடுவான். அதுக்கப்புறம் வேகமா நீந்திக்கிட்டு போட்டுக்கிட்ட வந்துடும். அந்த சுறாவும் இவனுங்க போட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்கும். இவனுங்க ரொம்பவே பயந்து போயிடுவானுங்க. அந்த இடத்த விட்டு அந்த சுறா போகவே போகாது. அதே இடத்த சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த வேட்டையான பறவை பாத்தீங்கன்னா இவனுங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட பத்தாது. ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிடும். இவனுக்கு உடம்பு எல்லாமே ரொம்பவே இழைச்சி போயிடும். இவனுக்கு 30 நாளா இந்த போட்லேயே தான் போய்கிட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் தூரத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கிறத பார்க்கும். அதுக்கப்புறம் தான் இவனுங்க எல்லாமே நிம்மதியா இருப்பானுங்க.